தனியார் சார், இன்னைக்கு நீங்கள் ஸ்பீச் கேட்டிங்களா விஜயினுடையது? கவனமாக ரொம்ப ஆமாம் கேட்டையா. தீய சக்தி திமுகவிற்கும் தூய சக்தி தாவேகாவுக்கும் தான் போட்டி. இதை ஏன் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் சொன்னார்கள்? இவ்வளவு கடுமையாக சொல்ல வேண்டிய தேவையிருக்கானலாம் நான் யோசித்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்ட்டு திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்ட்டு எக்கோ எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி அத்தனை முறை சொல்கிறாரு. எதை நிர்மாணிக்க விரும்புகிறது தாவேகாவும் விஜயும்? பாஜகவின் திட்டத்தை, டெல்லியின் திட்டத்தை அதன் கருவியாக இருந்து தாய் தமிழ் மண்ணில் ஒரு பகுத்தறிவு இயக்கத்தை, ஒரு தத்துவ இயக்கத்தை சிதைப்பதற்கு பாஜக நேரடியாக முனைந்து முடியாமல் தோற்று போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துணைக்கு அழைத்து வந்து எடப்பாடியால் இணைந்து கொண்டும் தோற்கடிக்க முடியாத திராவிட மாடல் அரசை, மாண்புமிகு முதல்வர் தளபதியாரை, அதனுடைய ஜனநாயக சக்திகளை இப்போ விஜய் என்கின்ற ஒரு கிறிஸ்துவ வலதுசாரி அப்படின்னு கிறிஸ்தவ வலதுசாரியாக அவரை உருமாற்றி, தமிழக வெற்றி கழகத்தை உருமாற்றி அதற்கு அவர் தலைவராக களத்தில் நிறுத்தி தத்துவ இயக்கத்திற்கு வாக்களித்து வந்த சிறுபான்மை மக்களை, இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை வாக்குகளை பிரித்து ஆட்சியர் இன்னைக்கு வந்துவிட முடியும் என்று பாஜகவின் சதிக்கு விஜய் இரையாக இருக்கிறார் என்பதுதான் திமுகவை தீய சக்தின்னு சொல்றாரு. இதை விட கொடுமை உலகத்தில் வேற ஏதாவது இருக்க முடியுமா? இந்த விஜயை ஆளாக்கி எக்மோர்ல அரசு மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதாரத்தில் பிறந்த ஒரு விஜயை நாட்டின் உச்சத்துக்கு கொண்டு போய் பல நூறு கோடிக்கணக்கான ரூபாய் மாளிகையில் வாழ வைத்த திமுக ஒரு படத்திற்கு 300 கோடி ரூபாய் 400 கோடி ரூபாய் ஊதியமாக கொடுத்த ரெட் ஜெயின் திமுகவினுடைய குடும்ப உறுப்பினருடைய திரைப்பட நிறுவனத்தில் பணியாற்றி ஊதியத்தை பெற்றுக் கொண்டிருந்த விஜய் இவ்வளவு பெரிய தனி விமானத்தில் வெளிநாட்டு காரில் விமான நிலையத்தில் இருந்து மக்களை சந்திக்க, ஏழை மக்களை சந்திக்க போற விஜய் இவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்த திமுகவை, அதன் அரசை தீய சக்தி என்று எப்ப கண்டுபிடிச்சாரு? புரட்சி தலைவர் எப்ப சொன்னாரு? 1972, 82, 92, 2002, 2012, 2022 55 ஆண்டுகளுக்கு முன்பு புரட்சி தலைவர் சொன்ன முழக்கத்தை 52 ஆண்டுகள் ஒன்றும் வயசே முடியல. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே திமுக தீய சக்தின்னு சொன்ன, திமுக தீய சக்தின்னு சொல்லல, அவரு கலைஞர் சொன்னார். திமுக எப்படி தீய சக்தி ஆகும்? அப்ப அந்த முழக்கத்தை இன்னைக்கு 51 வயது 52 வயது ஆகிற விஜய், 52 ஆண்டுகளாக புரட்சி தலைவரின் அந்த கருத்தை ஏற்காத விஜய் தான் வாக்களிக்க செல்கிற பொழுது மிதிவண்டி சைக்கிள்ல பச்சை சேப்பு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போய் திமுகவுக்கு வாக்களித்தார் என் தலைவர் சொல்ற ஆதவரிச்சுனா கருப்பு சேவப்பு. அப்ப திமுக கருப்பு சேவப்பு, நான் பச்சை சேவப்புன்னு என்னோட நினைச்சிட்டேன். அப்ப திமுகவுக்கு பிரச்சாரம், போன தேர்தல் வரைக்கும் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்த தீய சக்திக்கு வாக்களித்த ஆதரித்த இந்த விஜய் இப்ப யாருடைய கைப்பாவையாக இப்ப நீங்க திமுகவை தீய சக்தின்னு சொல்றாரு விஜய். அப்ப திட்டமிட்டு தான் வளர்ந்த ஒரு எந்த இயக்கம் அல்லது எந்த தத்துவம் தன்னை வளர்த்ததோ, எந்த தத்துவம் தாய் தமிழ் மண்ணை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாடு இன்னைக்கு உயர்ந்த இடத்துல எல்லா துறைகளிலும் செழித்து வளர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் அமைதியான நல்வாழ்வு வாழ எந்த திராவிட இயக்கம் களமமைத்து தந்ததோ, எந்த தத்துவம் களமமைத்து தந்ததோ, எந்த சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவ மக்கள், இஸ்லாமிய மக்கள் பாதுகாப்பாக, இஸ்லாமிய நாடுகளை விட பாதுகாப்பாக இருக்கிற ஒரே மாநிலம் நாடு தமிழ்நாடு, ஐரோப்பியாவை விட அமெரிக்காவை விட ஜனநாயகம் செழித்து வளர்ந்திருக்கிற தமிழ்நாடு, பாதுகாப்புல பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் குடும்பமாய் இங்கு பாதுகாப்பாக அமைதியான நல்வாழ்வை வாழ, பாஜக ஆளுகிற மாநிலத்தில் இல்லாத செல்வம், பாஜக மாநிலத்தில் ஆளுகிற மாநிலத்தில் இல்லாத பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதனால் எல்லா மாநிலத்திலிருந்து இந்தி பேசுகிறவர்கள் உள்ளிட்ட பல்வேறு மாநில மக்கள் இங்கு வாழ்றாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை தந்த திமுக அரசை பற்றி பச்சை பொய்யை நடிகர் விஜய் தாவேக தலைவர் சொல்லுகிறார். ஆகவே திமுகவை தீய சக்தி என்று புரட்சி தலைவர் சொன்னார், புரட்சி தலைவர் அம்மா சொன்னார், அண்ணா சொன்னார். தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வச்சிருக்கீங்க, யாருடைய கட்சி அது? என்ன உங்களுக்கு கொள்கை இருக்கு? கொள்கை எதிரி பாஜக சொன்ன விஜய் இன்னைக்கு 11:56 மேடைக்கு வர்றாரு. இன்னைக்கு காலையில் 11:57 ஒளி வாங்கியில பேச ஆரம்பிக்கிறார். 12:26 முடிச்சிட்டார். அதுல தம்பி இறங்குன்னு அந்த உயர்ந்த கோபுரத்தில் ஏறி ஒரு தம்பி முத்தம் கேட்கிறார். ஒரு இளைஞர் மாபெரும் தொண்டை
தாவேக்காருடைய கொள்கைவாதி ஒருத்தர் மேலே ஏறி தலைவா ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கலாம் இறங்க மாட்டேன்னு சொன்னா தம்பி இறங்குன்னு சொல்லியும் கேட்கல. அந்த மறுபடியும் விஜயே சொல்றார் நான் கீழே இறங்கினா முத்தம் தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த தம்பி அப்பவும் போய் தொண்டர்கள் இவங்க கட்சியினுடைய நிர்வாகிகளாம் போய் இறக்கி கொண்டு வந்து அப்புறம் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த தம்பி படுத்து தூங்குறான். அப்ப அங்க ஃப்ளையிங் கிஸ்ஸுக்காக போய் நிக்கிற அந்த தொண்டர்கள் நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவாங்க? நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க, அது நீங்க நல்ல நினைவோடு தான் சொன்னீங்களான்ட்டு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். விஜய் வந்து இதுவரை யாருமே அப்படி சொல்லாத ஒன்றை நீங்க புதுசா வலதுசாரி கிறிஸ்தவ வலதுசாரி எதனால அப்படி சொல்றீங்க? பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை பேசாம இந்த மேடையில பேசல, எந்த மேடையிலையும் பேசல. மோடின்னு ஒரு வார்த்தை எப்ப சொல்லியிருக்காரான்னு அவருடைய அரசியல் வரலாற்றுல மோடி, அமித்ஷா, பாஜக ஒன்றிய அரசு மதம் சார்ந்து தாய் தமிழ் நாட்டை அல்லது இந்தியாவை மதத்தின் பெயரால் மக்களை பிரித்து பெரும்பான்மை சிறுபான்மை என்று பிரித்து மக்களுக்குள் கலவரத்தை மூட்டி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பாஜகவை இந்த மண்ணில் இந்த நாட்டில் நான் வளர விடமாட்டேன். மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு 8 கோடி பேருக்கு நீ எந்த கருத்தை தந்தை பெரியார் ஐயா சொல்லி இன்னைக்கும் கூட பெரியார் மண்ணில் நின்று கொண்டு பெரியாரின் கருத்து ஒரு கொள்கையை விஜய் பேசினாரான்னு சொல்லுங்க, நான் அவர் கட்சியில் போய் சேர்ந்து. பெரியார் பேர் சொல்லி கொள்ளையடிக்காதீங்கன்னு சொன்னாரு. ஆமா, பெரியார் நீங்க என்ன செய்ய போறீங்க? அவங்க யார் கொள்ளையடிச்சா? பெரியாரின் பெயரை சொல்லி யார் கொள்ளையடித்து யார் சிறையில் இருக்கிறா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரே ஒரு தலைவர் எப்பொழுதாவது சிறையில் இருக்காங்களா? ஒரு முதலமைச்சர் பச்சை பொய்ய சொல்றார். அப்ப அதே மாதிரி நீங்க பெரியார் சொன்னாரு, காளிங்கராயனை சொன்னாரு, இதெல்லாம் சொல்லிட்டு பாஜக கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்றீங்க. என்ன அரசியல் எதிரி உங்களுக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளிலோ திட்டங்களிலோ அது அதனுடைய அரசியல் தத்துவ தளத்தில் இருந்து அது மக்களிடம் பரப்புரை செய்வதில்லையோ எந்த குறையை நடிகர் விஜய் கண்டார்? ஒரு வார்த்தை கூட மக்களிடத்தில் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணவே. அதாவது அவர் சொன்ன சார்ஜஸ் எல்லாமே அவதூறு, ஆதாரங்களோடு சொல்லல, ஆதாரமற்ற அவதூறு, பச்சை பொய்யை இவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு தன்னை ஆளாக்கிய திமுக, ஆளாக்கிய தமிழ்நாட்டில் இப்ப நீங்க இந்தியாவிலேயே கரெக்ட் சார். எஸ் ஏ சந்திரசேகரனுடைய கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். ஒரு நிமிஷம் அப்புறமே பேசுங்க. அவர் பேசி முடிச்சுட்டு பேசட்டும். யார் பேசுறது கேட்காது, அதனால அது நல்லது. சரியா சொன்னீங்க. அதாவது நான் திரும்பவும் கேட்கிறேன், இன்னைக்கு அவர் நீங்க சொன்ன 11:57 இருந்து 12:26 வரை, ஆமா இந்த தடவை கொஞ்சம் டைமிங் அதிகமாயிருச்சு, ஒரு 20 நிமிஷம் அதிகமாயிருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிக்கிற நேரம் சொல்றாரு. நான் சொன்னதுனால அவர் என்ன சொல்றாரு, என்னை சீக்கிரமா முடிச்சுறாரு 5 நிமிஷம், அதனால நான் இன்னைக்கு அரை மணி நேரம் இழுக்க பாக்குறேன்னு அதை எழுதிட்டு வந்து போர்டு எல்லாம் மாட்டி அந்த போர்டுல இருக்கிற சீட்டை பார்த்து அதை தொடர்ச்சியை படிக்க முடியாம சார். ஆனா இன்னைக்கு அவர் பேசின சார்ஜஸ் எல்லாமே எதுவுமே ஆதாரபூர்வமானது கிடையாது. சார்ஜே பண்ணலையா? அதே கொடுமை. சார்ஜே ஒழுக்கமா பண்ணணும்ல. பொய்ய சொன்னா கூட பொய் குற்றச்சாட்டுகளையாவது வரிசைப்படுத்தி வகைப்படுத்தணும். பாரதி ஒரு நிமிஷம் நான் வரேன். பாரதி அடுத்து உங்ககிட்டே வரேன். பாரதி தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. எதுவுமே சார்ஜ் ஆத்தென்டிகேட்டட் சொல்லுங்க. நீங்க நாடறிஞ்ச மூத்த ஊடகவியலாளர் அரவிந்தாசனையை சொல்லுங்க. ஒரே ஒரு குற்றச்சாட்டு திமுகவுடைய திட்டத்தை இல்ல சார். நீங்க கொள்ளையடிக்காதீங்க அப்படின்ட்டு சொல்றது சார்ஜ் இல்லையா? இல்ல இல்ல, ஆதாரம் இல்ல, அதனால இல்ல. வேற என்ன? அரை மணி நேரம் பேசினார் பாரதி. பாரதி நான் வரேன் உங்ககிட்ட. ஐயா அரை மணி நேரம் பேசினாரு. ஒரு மிகப்பெரிய அடுத்த நாள் முதலமைச்சர் இருக்கிறாரு. நேரா பனையூர்ல இருந்து நீலாங்கரையிலிருந்து தனி விமானத்தில் ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் வந்து 2026 தமிழ்நாட்டில் இருக்கிற அவர் என்ன நினைக்கிறாருன்னா 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா டிக்கெட் 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா டிக்கெட் 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா டிக்கெட் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வித்து பணக்காரனான மாதிரி இதே பாவ மக்களை தமிழ்நாட்டினுடைய இந்த அப்பாவி மக்களை ஏமாற்றி பல கோடி கணக்கான ரூபாயை ஊதியமாக பெற்று சொகுசாக வாழுகிற ஒரு பெரும் முதலாளி, ஒரு நடிகர் சட்ட கசங்காம வேர்க்காம தனி விமானத்தில் வந்துட்டு நேராக செயின் ஜார்ஜ் கோட்டை தனி விமானத்தில் வர முயற்சிக்கிற அந்த சூழ்ச்சி இருக்குல்ல, அந்த சதி இருக்குல்ல, 8 கோடி தமிழர்கள் என்ன மூடர்களா? சரி, ஓகே ஓகே.
தலைவரே இப்போ நான் சொல்றேன், நீ சார்ஜே பண்ணல. சரி, ஓகே. நீ அவர் எந்த குற்றச்சாட்டை வகைப்படுத்தல, பட்டியலிடல. ஆகவே அது அவதூறு. அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ அவர் வைத்த எந்த குற்றச்சாட்டும் 100 விழுக்காடு ஆதாரமற்ற, அரசியல் பொருத்தமற்ற, காழ்ப்புணர்ச்சியால் விரக்தியில் ஓகே பேசிய பேச்சுன்னு தலைவரிச்சு பார்க்க. ஓகே.